நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. போன வாரம் இதே நாள் இங்கே வந்திருந்தேன். ஒரு 2 மணி வாக்கில் வந்திருந்தேன். போன வாரம் இந்த சூழ்நிலை வேறு, இந்த வாரம் நான் இருக்கிற சூழ்நிலை வேறு. எங்கள் அம்மா ரொம்ப படுக்கையில் இருந்தாங்க. ஒரு 2021லேருந்து பக்கவாதம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. கடந்த ஒரு 6 மாதமாக 6லேருந்து 8 மாதமாக அவங்களோட வேதனை ரொம்ப அதிகரிச்சிடுச்சு. இவ்வளோதான்னு இல்லை, அவங்களோட வேதனை இவ்வளோதான். அவங்க பட்ட வேதனை, அவங்க பட்ட கஷ்டங்கள் இவ்வளோதான்னு இல்லை. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்திராணி சிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க எங்களோட சொந்தக்காரங்க. அப்போது அவங்க எங்கள் அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட வந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட அந்த ட்ரெஸ்ஸிங்கை பார்த்துட்டு டெய்லியும் நர்ஸை கூப்பிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்களே இந்த ட்ரெஸ்ஸிங் அம்மாவுக்கு பண்ணிவிட ஆரம்பித்தோம். பெட் சோர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப சீல் பிடிச்சி ரொம்ப நாற்றம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல அவங்க இவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது இந்திராணி சிஸ்டர் ஒரு அக்டோபர் மாதமே என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் ஜாக்லின் சிஸ்டரை போய் பாருங்கள் அப்படின்னு. என்கிட்ட நம்பர் கொடுத்தாங்க. நானும் பேசினேன். புதன்கிழமை நான் பேசினேன். அக்டோபர் மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது நீங்கள் வியாழக்கிழமை வாங்க, இங்கே தான் இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் என்னமோ தெரியல, அந்த வாட்டி என்னால் வர முடியல. நான் அந்த வியாழக்கிழமை நான் மறந்துட்டேன். அப்போ அதுக்கப்புறமா இந்திராணி சிஸ்டர் இதை பற்றி சொல்கிறதுக்கும் விட்டுட்டாங்க. அவங்களும் மறந்துட்டாங்க. அப்புறம் இப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜனவரி போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மாவோட நிலைமை கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருந்தது. யூரினெல்லாம் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் போய் பாருங்கள், நீ போய் பாரு ஸ்வீட்டி, ஒரு வாட்டி நீ போய் பார்த்துட்டு வந்துடு அப்படி. உடனே நான் ஃபோன் பண்ணேன். அப்போது அடுத்த நாளே வர சொன்னாங்க. போன வாரம் வியாழக்கிழமை 2 மணிக்கு இங்கே வந்தேன். சிஸ்டரை பார்த்து பேசினேன். அப்புறம் சாயங்காலம் சிஸ்டர் ஒரு 5 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு மட்டும் போங்க அண்ணன். நான் ஆண்டவருக்கு தான் ரொம்ப நன்றி செலுத்தணும். யார் எந்தெந்த நேரத்தில் எப்படி கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அழகாக நேர்த்தியாய் செஞ்சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க உடனே வருவாங்கன்னு சொல்லிட்டு. சாயங்காலம் வரேன்ட்டாங்க. நான் எங்கள் வீடு 5 நிமிஷம் தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டேன். எங்கள் வீட்டுக்கு ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போயிட்டேன். 5 நிமிஷம் தான் சிஸ்டர், 5 நிமிஷம் தான் சிஸ்டர்ன்னு சொல்லிவிட்டு நான் சந்தில் பூந்து கடைசியில் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். அப்புறம் அவங்க பார்த்தாங்க, ஜெபிச்சாங்க. ஆண்டவர் அழகாக வெளிப்படுத்தினார். அப்புறம் ஆண்டவர் ஜெபிச்ச தண்ணி கொடுத்துட்டு போயிட்டு ஜெபிச்ச எண்ணெயும் கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் அந்த ஜெபிச்ச தண்ணியை எங்களால் தெளிக்க முடியல. அடுத்த நாள் எங்களால் தெளிக்கிறதுக்கு எங்களால் முடியல. அவ்வளோ பெரிய போராட்டம் வீட்டில். தேவையே இல்லாமல் அன்றைக்கி அவ்வளோ பெரிய சண்டை வந்துருச்சு. காலையில் சரி எல்லோரும் போனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எல்லோரும் வேலைக்கெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம தெளித்து விட்டுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது எதிர்பாராத சூழ்நிலையில் அவ்வளோ பெரிய சண்டை. ஆனால் அந்த சண்டை வரணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் அந்த சண்டை 12:30 மணி வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரே சத்தம், கூச்சல். எங்கள் அம்மாவும் கத்துறாங்க, சண்டை போடாதீங்கன்னு எங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த தண்ணியை எங்களால் தெளிக்க முடியல. அவங்க ஜபிச்சு கொடுத்த எண்ணெயை எங்களால் ஊற்ற முடியல. அந்த அளவுக்கு ஒரு போராட்டமாக இருந்தது. அப்போ தான் நான் அடுத்த நாள் தான் நான் உணர்ந்தேன், ஐயோ இது எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்குது. பிசாசு சத்ரு எவ்வளோ ஆழமாக கிரியை செய்கிறான். எதுவுமே ஆகக்கூடாது, இந்த குடும்பத்துக்கு வெற்றி ஜெயம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக கிரியை செய்கிறான். நாமளும் அதுக்கு ஒரு கருவியாக போயிட்டு இருக்கோமே அப்படின்னு எனக்கு அப்போ தான் நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச் போயிட்டு வந்தோம். அப்போ திங்கக்கிழமை எப்போவுமே எங்கள் அம்மா ஒவ்வொருத்தங்களாக பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிப்பாங்க. என்னை பாரு, இதை தள்ளி போடுங்க, அதை தள்ளி போடுங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் திங்கக்கிழமை காலையிலேருந்து அம்மா எங்கள் அம்மா அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னாங்க. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஓயாமல் அம்மான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் அப்போ சொல்லணும்னு நினச்சேன், அம்மான்னு சொல்லாதீங்க, ஏசப்பான்னு சொல்லுங்கன்னு சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அவங்களோட வேதனையை பார்த்து அதை கூட எங்களால் எதுவுமே சொல்ல முடியல. ஆனால் கர்த்தர் அழகா
திங்கக்கிழமை நைட்டு 11:30 மணி வாக்கில் அழகாக எடுத்துக்கிட்டார். அவங்க பட்ட துன்பத்தையும் அவங்க பட்ட கஷ்டத்தையும் நாங்கள் பார்த்து அழுகாத நாள் இல்லை. ஆனால் கர்த்தர் அவ்வளோ அழகாக 11 மணிக்கு திங்கக்கிழமை 26ஆம் தேதி திங்கக்கிழமை நைட்டு 11:30 மணிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் போய் சேர்ந்தாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னா, எங்கள் அம்மா ஆண்டவருடைய சமூகத்தில் போயிருக்காங்க. அந்த ஒரு நிச்சயம் மட்டும்தான் எங்களுக்கு. ஆண்டவர் அழகாக எப்போ யாரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அழகாக கொண்டு வந்தாங்க. நான் ஏன் எனக்கு அக்டோபர் மாதம் நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு என்னால் தெரியல. ஆனால் அழகாக அந்த ஜனவரி மாதம் போன வியாழக்கிழமை இதெல்லாம் நடக்குது. இந்த வியாழக்கிழமை நாங்கள் இப்படி இருக்கோம். கர்த்தரோட நாம மாத்திரம் மகிமை பண்ணட்டும். கர்த்தருடைய வல்லமையினால் ஊழியம் செய்கிற ஜாக்குலின் சிஸ்டர் கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கட்டும். அவங்களோட ஊழியம் இனியும் அடுத்த நிலைமைக்கு போகட்டும். அதுக்கு எங்களால் ஆன ஜெபத்தினால் நாங்கள் எங்களால் எப்படி தாங்க முடியுமோ அவ்வளோ தாங்குகிறோம். கர்த்தர் தாமே அவங்கள ஆசீர்வதிக்கட்டும். எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.